ரிஷப ராசிக்காரர்களால் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சனி பயிற்சியாகும். உங்கள் ராசிக்கு யோகரான சனி பகவான் லாபத்தை கொடுக்க வேண்டிய இடத்தில் அமர்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறது. மீண்டும் 30 வருடங்களுக்கு சனி பகவான் இந்த இடத்திற்கு வரப்போவதில்லை. எனவே இந்த காலகட்டத்தை மிகவும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷப ராசி ராசி கட்டத்தில் 2வது வீடு ரிஷபமாகும். நில தத்துவத்தில் இயங்கக்கூடிய ஸ்திரமான ராசி. உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். ஒரே இடத்தில் நிலைத்து நின்று தன்னை நிரூபிக்கும் ராசி. ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் பொறுப்புணர்வு அதிகம் உள்ளவர்கள். நிலையான குடும்ப அமைப்பை உருவாக்குகிறார்கள். ரிஷபம் ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்கள் பாரம்பரிய குடும்பத்திலும் வசதி படைத்த குடும்பத்திலும் பிறக்கின்றனர் அல்லது அவர் வாழ்நாளில் அக்குடும்பத்தை அந்த நிலைக்கு உயர்த்துகின்றனர். தாயின் மீது அதிக அன்பு கொண்டவர்கள், தாயாலும் அதிகம் நேசிக்கப்படுபவர்கள், அளப்பரிய சிந்தனை ஆற்றலையும் அழகான உள்ளுணர்வுகளையும் கூடியவர்கள், அனைவரிடத்திலும் பாசமும் நேசமும் மிகுதியாக கொண்டவர்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த சனி பயிற்சியானது 6/3/2026 முதல் 24/4/2028 வரை உள்ளது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கப் போகிறார். இந்த 11ஆம் இடம் மீன ராசியாகும். தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நீங்கள் இப்பொழுது வெற்றியை காண்பீர்கள். உங்கள் தனித்திறமைகள் பளிச்சிடும். திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமையும். வருகின்ற வாழ்க்கை துணையின் மூலம் அதிர்ஷ்டமும் லாபமும் ஏற்படும். திருமண வாழ்க்கையானது திருப்திகரமாக அமையும். வியாபாரம் மற்றும் தொழிலில் நீண்ட நாட்களாக லாபம் தராத பொருட்கள் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்பனையாகி லாபம் கொடுக்கும். உங்களின் மூத்த சகோதரர்களால் இந்த காலத்தில் ஆதாயம் ஏற்படும். விவசாயிகள் இந்த ஆண்டில் ஆச்சரியமூட்டும் வகையில் லாபம் காண்பார்கள். உங்கள் ராசிக்கு யோக கிரகம் சனி பாவகிரகம் என்றாலும் அவர் உங்களுக்கு நன்மையே செய்வார். சனி பகவான் மற்ற ராசிகளுக்கு தன் இன்னொரு ஆதிபத்தியத்தின் மூலம் கெடுபலன்களை கொடுப்பார். ஆனால் உங்கள் ராசிக்கு அவரின் மகர கும்ப வீடுகள் ஒரு வீடு கேந்திரமாகவும் மற்றொரு வீடு திரிகோணமாகவும் வருவதால் அவரே உங்களுக்கு அதியோகர் ஆவார். ஒருவரின் பிறப்பு ஜாதகத்தில் ரிஷபராசியில் சனி சுக்கிரன் அல்லது சனி குரு இணைந்து இருக்க அவர்கள் வாழ்வில் பொன்பொருள் சேர்க்கையில் தன்னிறைவு அடைகின்றனர். இவர்கள் நிலையான குடும்பத்தை உருவாக்கி தன் அடுத்த சந்ததியும் வாழும் அளவிற்கு இவர்கள் தங்கள் குடும்பத்தை கட்டமைக்கின்றனர். இந்த 11ஆம் இடத்து சனி பயிற்சி முடிவு பெறுவதற்கு முன்பே நீங்கள் உங்கள் வாழ்வில் செட்டில் ஆகிவிடுவீர்கள். நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் இரட்டிப்பு லாபத்தை பெற்றுத்தரும். பழைய வீடு மற்றும் பழைய வாகனங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுக் கொடுக்கும். சனி பகவான் தன் 3ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதால் உடல் நலத்தில் மற்றும் கவனம் கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் சனி பகவான் வளர்ச்சியை கொடுத்தாலும் அவருடைய பார்வை உங்கள் உடல் நலத்தில் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும். மற்ற கிரக பயிற்சிகள் உங்களுக்கு கெடுதலை கொடுக்குமே தவிர சனி பகவான் உங்களுக்கு நன்மையே செய்வார். அடுத்த 2 வருடங்கள் சனி பகவான் உங்களை பொருளாதார ரீதியாக காத்து நிற்கப் போகிறார். இதுநாள் வரை வேலை தேடிக் கொண்டிருந்தவர்களுக்கு உங்கள் திறமைக்கேற்ற வேலையும் அதற்கேற்ற ஊதியமும் கிடைக்கும். எனவே இந்த சனி பயிற்சி சகல விதத்திலும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாகவே அமைகிறது. ஒருமுறை குடும்பத்துடன் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.